Good morning, students. Today we can continue the lesson after 20 years. In the last class, we saw about the two friends and their appointment. So, to revise, a policeman was guarding in a street and he was having his club, that is a stick, twirling and guarding the street. When he came across a shop, he stopped and watched a man was standing near a store. So it was night 10 o'clock and all the shops were closed. And he came through that man towards him, and that man said him that he was waiting for his friend and it is an appointment made 20 years ago. And he also explained about the restaurant which was not there at the time. And the policeman said that before 5 years ago, it was there and it was now torn down. Torn down means smashed down. இடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு போலீஸ்காரர் காட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஒரு மனுஷனை பார்த்துட்டு வராரு. ஒரு மேன் ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கத வராங்க. ஹி வாஸ் ஹேவிங் எ சிகரெட் வித்தவுட் லைட்டிங் இட். அவர் வந்து கேட்குறாரு. கேட்டு பார்க்குறாங்க. ஸோ வாட் ஹேப்பன் நவ்? The man in the doorway struck a match and lit his cigar. The light showed a pale, square-jawed face with keen eyes and a little white scar near his right eyebrow. His scarf pin was a large diamond, oddly set. ஸோ இவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த that man who was standing at the hardware store, அவர் என்ன பண்ணார், ஒரு மேட்ச் ஸ்டிக் எடுத்து அவர் அந்த சிகரெட்டை பற்ற வைக்கிறார். அந்த பற்ற வைக்கும்போது அவருடைய மூஞ்சி வந்து அந்த வெளிச்சத்தில் தெரியுது. ஸோ த அப்பியரன்ஸ் ஆஃப் த ஃபேஸ் இஸ் பேல், அப்படியே வெளுத்து போன மாதிரி. ஸ்கொயர் ஜார்டு ஃபேஸ் வித் கீன் ஐஸ், அப்படியே அந்த லோயர் ஜா பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கொயர் ஆட்டம் அந்த ஷேப்பில் இருக்காங்க. அண்ட் a little white scar near his right eyebrow, அந்த ரைட் ஐப்ரோ பக்கத்தில் ஒரு தழும்பு இருக்குது. தென் அந்த ஸ்கார்ஃப் அவர் கழுத்தில் கட்டியிருக்க ஸ்கார்ஃப் பின் வாஸ் லார்ஜ் டைமண்ட், அது அப்படியே அந்த பின் கவர் பண்ணுறதுக்கு வந்து லாக் பார்த்திங்கன்னா ஒரு டைமண்டில் இருக்குது. ஆட்லி செட்டும்போது அந்த உருவத்துக்கும் அந்த ஸ்கார்ஃபுக்கும் அந்த டைமண்ட்க்கும் செட்டே ஆகலை அப்படின்னு, அதாவது பார்க்குறதுக்கே ஆடாக தெரியுது அப்படின்னு. அப்போ அந்த மேன் வாஸ் டாக்கிங். 20 years ago tonight, said the man, I dined here at Big Joe Brady's with Jimmy Wells, my best chum and the finest chap in the world. He and I were raised here in New York, just like two brothers, together. I was 18 and Jimmy was 20. The next morning, I was to start for the West to make my fortune. You couldn't have dragged Jimmy out of New York. He thought it was the only place on earth. Well, we agreed that night that we would meet here again exactly 20 years from the date and time. No matter what our conditions might be
or from what distance we might have to come. We figured that in 20 years, each of us ought to have our destiny worked out and our fortunes made, whatever they were going to be. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 20 years ago tonight, 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே நைட்டில் ஒரு நாள் நைட்டு ஐ டைன்ட் ஹியர் அட் பிக் ஜோ பிராடிஸ் வித் ஜிம்மி வெல்ஸ். நானும் ஜிம்மி வெல்ஸும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே வருவோம். அந்த ஜிம்மி வெல்ஸ் யார் அப்படின்னா மை பெஸ்ட் சம்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னுடைய சம் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் த ஃபைனஸ்ட் சாப் இன் த வேர்ல்டு. அவர் அப்படியே பார்க்கறதுக்கு அருமையான ஒரு மனுஷன். அவன் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. He and I were raised here in New York just like two brothers together. நானும் அவனும் இந்த நியூயார்க் சிட்டியில் இங்கே தான் வளர்ந்தோம். 2 பேரும் மீட் பண்ணதுலேருந்து நாங்கள் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தோம். ஹவு வியா அப்படின்னு சொன்னால் ஒரு பிரதர்ஸ் மாதிரி நாங்கள் இருந்தோம். அண்ட் ஐ வாஸ் 18 அண்ட் ஜிம்மி வாஸ் 20. எனக்கு அப்போ 18 இயர்ஸு, அப்போ ஜிம்மி 20 இயர்ஸு ஓல்டு அப்படின்றாரு. The next morning I was to start for the west to make my fortune. ஸோ 20 வருஷம் அந்த நைட்டுக்கு அடுத்த நாள் நான் அந்த நியூயார்க்கை விட்டு வெளியே போகணும். ஸோ அந்த வெஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு நான் போக வேண்டியிருந்தது. பிகாஸ் மை ஃப்யூச்சர், என்னுடைய ஃப்யூச்சருக்காக நான் வெளியே போக வேண்டியிருந்தது. யூ couldn't have dragged Jimmy out of New York. நான் வெளியே சம்பாதிக்கணும்னு வெளியே போனேன். ஆனால் ஜிம்மி வெல்ஸை இந்த நியூயார்க் சிட்டியை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போக முடியல. பிகாஸ் அவன் என்ன நினச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னான், he thought it was the only place on earth. இந்த ஒரே ஒரு ஊர் மட்டும்தான் அவனுக்கு இருக்குது அப்படின்றோட அவனுடைய நினைப்பு. Well, we agreed that night that we would meet here again exactly 20 years from the date, that time. ஸோ நாங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சுக்கிட்டோம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டைமில் இன்றைக்கி மீட் பண்ணுறோம். லாஸ்ட் நைட் இது. இதுக்கப்புறம் 20 இயர்ஸ் கழித்து இதே பிளேஸில் இதே நேரத்தில் 2 பேரும் மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் நாங்கள் வச்சுக்கிட்டோம். No matter what our conditions might be or from what distance we might have to come. அப்போது அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன அப்படின்னா, நம்ம எந்த கண்டிஷனில் எந்த பொசிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, பட் we have to meet in that particular date and time அப்படின்னு அக்ரிமெண்ட் வச்சுக்கிட்டோம். We figured that in 20 years each of us ought to have our destiny worked out and our fortunes made, whatever they were going to be. ஸோ அந்த 20 வருஷத்துக்குள்ளார நம்ம எந்த பொசிஷனில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு லெவலில் வந்திருப்போம், ஒரு செட்டில் ஆகிருப்போம். ஸோ அந்த டைமில் நம்ம 2 பேரும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அக்ரிமெண்ட் வச்சுருந்தோம் அப்படின்றார். ஸோ இட் சவுண்ட்ஸ் pretty interesting, said the policeman. Rather a long time between meets, though it seems to me. Haven't you heard from your friends since you left? ஸோ இந்த போலீஸ்கார் என்ன பண்ணார், அமைதியாக இதெல்லாம் கேட்டுட்டு, இட் சவுண்ட்ஸ் pretty interesting. பரவாயில்லையே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே நீங்கள் பேசுகிறது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மீட் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் பார்க்குறேன்னு சொல்கிறீங்க. அந்த எவ்வளோ டைம் ஆகிடுச்சி, 20 இயர்ஸ் ஆகிடுச்சி. ஆனால் இந்த 20 இயர்ஸ்க்குள்ளார நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கவே இல்லையா, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறாரு. அவர்கிட்டருந்து எந்த தகவலும் உங்களுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார். அதுக்கு தட் மேன் வாஸ் ஆன்சரிங், வெல் எஸ், ஃபார் அ டைம் we corresponded, said the other, but after a year or two we lost track of each other. You see, the West is a pretty big proposition and I kept hustling around over it pretty lively, but I know Jimmy will meet me here if he is alive. But for he always was the truest, staunchest old chap in the world. He will never forget
I came 1,000 miles to stand in this door tonight, and it's worth it if my old partner turns up. அவர் என்னன்றாரு, ஓகே நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம். ஒரு சில வருஷங்கள் நாங்கள் 2 பேரும் கம்யூனிகேட்டிங்கில் தான் இருந்தோம். பட் கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்குள்ளே அந்த மீட்டிங் இது வந்து ட்ராக்கே மாறிப்போச்சு. என்னுடைய லைனில் நான் பிஸி ஆகிட்டேன், அவருடைய லைனில் அவர் பிஸி ஆகிட்டார். ஸோ எங்களால் மீட் பண்ணிக்க முடியலை. You see, the West is a pretty big proposition, and I kept hustling around over it pretty lively. ஸோ நான் என்னுடைய பொசிஷனில், அதாவது என்னுடைய பிஸ்னஸில் நான் வந்து பிஸி ஆகிட்டேன், அவரு வந்துட்டு அவருடைய இதில் வந்து பிஸி ஆகிட்டார். நீங்கள் பாருங்கள், அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நான் போயிட்டு ரொம்ப அந்த சர்வைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. நான் அங்கே போய் ரொம்ப ஹஸ்லிங் அரவுண்ட் அப்படின்னாரு. ஸோ என்னுடைய பிஸ்னஸில் நான் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியலை. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஹீ வில் மீட் மீ இஃப் ஹீ இஸ் அலைவ். அப்போ அவன் உயிரோடு இருந்திருந்தானா கண்டிப்பாக அவன் இங்கே வந்து என்ன பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா ஹி வாஸ் அ ட்ரூவெஸ்ட். அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையான யங்கஸ்ட் சாம்ப் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அருமையான நண்பனவன், நியாயமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த போலீஸ்கார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கார். I came 1,000 miles to stand in this door tonight. ஸோ நான் பாருங்கள், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 மைல்ஸுக்கு அப்பா இருந்து நான் இங்கே வந்து அவனை மீட் பண்ண வந்திருக்கேன். அப்போ கண்டிப்பாக அவனும் என்னை மீட் பண்ண வருவான், மறக்காமல் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. The waiting man pulled out a handsome watch, the lids of it set with small diamonds. பேசிகிட்டு இருக்கும்போது தட் மேன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, டைமை பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறாரு, அவரோட வாட்ச் எடுக்கிறார் பாக்கெட்லேருந்து. அது பார்த்து அந்த ஃபுல்லாக அந்த லிட், அந்த மூடி ஃபுல்லாக வந்து ஒரு இது மாதிரி கவர் வந்து டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கு. இதை பார்த்துட்டு தட் போலீஸ்மேன் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், that man was explaining. 3 minutes to 10, he announced. It was exactly 10 o'clock when we parted here at the restaurant door. அவர் சொல்கிறார், இப்போது இன்னும் 3 minutes இருக்குது, 10 o'clock. நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து பிரிஞ்சு போகும்போது கரெக்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 o'clock. ஸோ கண்டிப்பாக என் ஃப்ரெண்டு அந்த டைமுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சை வச்சு சொல்லிகிட்ருக்கார். The policeman was asking, did pretty well out west, didn't you? ஸோ அவருடைய அந்த டைமண்ட் ஸ்கார்ஃபில் இருக்கக்கூடிய டைமண்ட் பட்டனும், அடுத்தது வந்து இந்த வாட்சு, அதை டைமண்ட் ஸ்டோன் வச்சுருக்க வாட்சை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல, நீங்கள் வெஸ்ட்டுக்கு போய் நல்லா யூஆர் வெல் டன் அப்படின்றாரு. அப்போது நீங்கள் வந்து நல்ல வசதியாக இருப்பீங்களாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. யூ பெட். ஐ ஹோப் Jimmy has done off as well. He was a kind of plodder, though good fellow as he was. I have had to compete with some of the sharpest wits going to get my pile. A man gets in a groove in New York. It takes the West to put a razor edge on him. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆமாங்க, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கேன். ஐ ஹோப் ஜிம்மி ஹாஸ் டன் ஆஃப் ஆஸ் வெல். பரவாயில்ல, என் ஜிம்மி வெல்ஸும் என்னில் பாதியாச்சு முன்னேறி இருப்பான், அவனும் கொஞ்சம் வசதியோடு தான் இருப்பான். ஹி வாஸ் அ கைண்ட் ஆஃப் பிளாடர். பிளாடர் அப்படின்னா டாய்ல்ஸ், அதாவது ஒர்க்கிங் ஸ்லோலி. அவன் வந்து நிதானமாக ஒர்க் பண்ணக்கூடியவன். ஸோ அந்த நிதானத்தில் அவன் வந்து கண்டிப்பாக வந்திருப்பான், இந்நேரம் கொஞ்சம் வெல்டனாக வந்திருப்பான். I have had to compete with some of the sharpest wits going to get my pile. ஆனால் நான் வந்து என்ன பண்ணணுன்னா, சில என்னுடைய பொசிஷனில் என்னுடைய ஒர்க்கு வந்து நான் நிறைய பேரை கம்பீட் பண்ண வேண்டியதாக இருக்குது, எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ரொம்ப டேலண்டட் பர்சன்ஸ்லாம் நான் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. எ மேன் கெட்ஸ் இன் அ க்ரூவ் இன் நியூ யார்க். ஸோ வந்து என்னென்னா அப்படின்னா,
இந்த இடத்துல வந்து இங்கே நியூயார்க் சிட்டியில் வந்து ஒரு டல் ஸ்டேஜ் தான் இருக்கும். ஆனால் நான் வந்து வெஸ்ட்டுக்கு போயிட்டு ரொம்ப பிஸியாக மாறிட்டேன் அப்படின்றார். The a man it takes the west to put a razor edge on him. ஸோ ரேசர் எட்ஜ் அப்படின்னா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து அந்த வெஸ்ட்டுக்கு போயிட்டு என்னால் வந்து ரொம்ப ஃப்ரீயாலாம் இருக்கவே முடியலை. என்னென்னா நான் ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனில் என்னுடைய பிஸ்னஸில் பயங்கரமாக இருந்தேன். ஸோ ஐ வாஸ் ரன்னிங் ஹியர் அண்ட் தேர். என்னால் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாத ஒரு இதில் நான் இருந்தேன். அதனால் என்னால் மீட் பண்ண முடியலை அப்படின்றாங்க. ஸோ த போலீஸ்மேன் twirled his club and took a step or two. ஸோ அவர் அப்படியே வந்து சரி என்னுடைய வேலையை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு he was moving. I'll be on my way. Hope your friend comes around all right. Going to call time on him sharp. ஸோ அவர் என்னன்றாரு, சரி உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் போய் பாருங்கள், அவர் வந்து உங்களை மீட் பண்ணுவார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வேலையை நான் கவனிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகர்றார். I should say not, said the other. I will give him half an hour at least. If Jimmy is alive on earth, he will be here by that time. So long, officer. ஸோ அவர் என்னன்றாரு, ஆமாம் நான் வெயிட் பண்ணுறேன், பட் ஐ வில் கிவ் ஹிம் half an hour அட்லீஸ்ட், ஒரு half an hour ஆச்சும் அவனுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பேன். 10 o'clockன்றது 10:30 வரைக்கும் கூட நான் வெயிட் பண்ணுவேன். அவன் கண்டிப்பாக உயிரோடு இருந்திருந்தானா he will come and மீட் மீ அப்படின்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறார். ஸோ லாங் ஆஃபீஸர், அவ்வளோ வருஷம் கழித்து நாங்கள் மீட் பண்ண போகிறோம், அதனால் ஐ வில் கிவ் ஹிம் half an hour எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். குட் நைட் சார், said the policeman, passing on along his beat, trying doors as he went. அவர் குட் பை சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவருடைய அந்த கார்டிங் ஒர்க்குக்கு அவர் போகிறாரு. ஸோ அந்த ஸ்டிக் வச்சுட்டு அங்கேயும் தட்டிட்டு எப்படி அவர் இவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்தாரோ அந்த மாதிரி அவர் அங்கே டியூட்டிக்கு போயிடுறாரு. There was now a fine cold drizzle falling, and the wind had risen from its uncertain puffs into a steady blow. The few foot passengers astray in that quarter hurried dismally and silently along with the coat collars turned high and pocketed hands. And in the doors of the hardware store, the man who had come 1,000 miles to fill an appointment, uncertain almost to absurdity, with a friend of his youth, smoked his cigar and waited. ஸோ அவர் அந்த போலீஸ்காரர் கிளம்பி போயிடுறாரு. ஹி வாஸ் வெயிட்டிங். அப்போ அந்த கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இட் வாஸ் கோல்டு ட்ரிசில், அப்படியே அந்த தூறல் தூரிட்டுருக்கு, லைட்டாக மழை. அண்ட் wind had risen from its uncertain pump into steady blow. அந்த விண்ட் வந்து லைட்டாக ப்ரீஸாக இருந்தது, கொஞ்சம் ஹெவியாக காற்றடிக்க ஆரம்பிச்சது. அந்த பேசஞ்சர்ஸும் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இங்கேயும் அங்கேயும் அந்த மழை பெஞ்சா ஓடுவாங்க இல்லையே, அந்த மாதிரி அவங்க அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. Along with the dismally and silently, along with coat collars turned high and pocketed hands. அப்படியே அந்த கோட் காலரை உயரமாக தூக்கி விட்டுக்கிட்டு ஹேண்ட்ஸை பாக்கெட்டில் விட்டுக்கிட்டு மக்கள்லாம் அப்படியே பதட்டத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மழை இதுக்கான அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. And in the doors of the hardware store, the man who had come 1,000 miles to fill an appointment, uncertain almost to absurdity, with a friend of his youth, smoked his cigar and waited. So இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அந்த அவருடைய ஃப்ரெண்டுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. எப்படி அப்படின்னு சொன்னால் 1000 மைல்ஸ்க்கு அப்புறம் வந்து வந்த அந்த இவர் மட்டும் அங்கேயும் இங்கேயும் நகராமல் ஹி வாஸ் வெயிட்டிங். அன்சர்டைன் ஆல்மோஸ்ட், அதாவது அது எதிர்பார்ப்போட, அது வந்து அவர் வருவானா இல்லையா அப்படின்றது அன்சர்டைன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்சர்டிட்டி மீன்ஸ் இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஃபூலிஷ்னஸ். ஸோ ஒரு முட்டாள்தனமாக, அதாவது வருவானா இல்லையான்னு தெரியாமல் ஹி வாஸ்
lighting and smoking his cigarette. அப்படியே அந்த சிகரெட்டை ஸ்மோக் பண்ணிவிட்டு he was waiting. ஸோ இப்போ இந்த ஃப்ரெண்டு வந்தாரா இல்லையா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். டு ரீகால் தட், அந்த போலீஸ்கார் வந்து அவரை பார்க்குறாரு, பார்த்துட்டு கேட்குறாரு, பார்த்தோன்னே அவருடைய பொசிஷனை பார்த்துட்டு நீங்கள் நல்ல பணக்காரராக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் என்னுடைய ஃப்ரெண்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவனும் நல்லா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. தட் போலீஸ்மேன் வாஸ் லீவிங் ஹிஸ் பார்ட். அவர் வந்து டிபார்ட் பண்ணி போயிடுறாரு. பட் ஹீ இஸ் ஸ்டில் வெயிட்டிங். ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு அவனுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வாட் had happened, whether they met each other or not அப்படின்றத அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.